இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நைட் மோடு இருக்கிற கேமரா வாங்கி இருக்கணும். இப்பெல்லாம் யாரும் லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு ரொமான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. ச்சே. என்ன விஷயம்? இன்னைக்கு பாசம் பொங்கி வழியுது. ஏன் இருக்க கூடாதா? என் பொண்டாட்டி மேல எனக்கு பாசம் பொங்க கூடாதா? ஐயோ போதும், நிறுத்துங்க. ஏன் போதுங்கிற? கூச்சமா என் இருக்கு. பொண்டாட்டி கிட்ட தானடி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி ஒரு நிமிஷம் இரு. உன் கைக்கு பொருத்தமா இருக்கும். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. இது உன்னை விட அழகெல்லாம் இல்ல. போதும் போதும். இப்ப லைட் மட்டும் ஆஃப் பண்ணிடாதீங்க. என் அன்பான பசங்களா, மருமகளே. வாங்க மாமா, எழுந்துட்டீங்களா? நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். என்ன ராத்திரி முழுக்க தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆயிடுவேன். நல்லா இருமா. உட்காருங்க, நான் போய் டீ கொண்டு வரேன். சரி. ஏப்பா ராகேஷ், இன்னைக்கு பேப்பர் பார்த்துட்டியா நீ? இல்ல, இன்னும் படிக்கல. தினமும் பேப்பர் படிக்கிறத வழக்கமா வச்சுக்க. நாட்டுல என்னென்ன நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரிப்பா, கண்டிப்பா. இந்தாங்க மாமா, டீ குடிங்க. அம்மாடி, மோதிரம் ரொம்ப அழகா இருக்க. எப்ப வாங்கின? அப்பா, அது வந்து நான் தான் நேத்து அவளுக்கு gift பண்ணேன். ஓ அப்படியா? ரொம்ப நல்லா இருக்குமா இந்த மோதிரம்? அதுவும் உன் கைக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அப்படியா? தேங்க்யூ மாமா. சோனு வந்துட்டா, நான் கிளம்புறேன். அட அப்பா, அது வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆபீஸ்ல பண்ணிக்கிறேன். என்னங்க, எனக்கு லேட் ஆகுது. ஐயோ, இவர போனை வச்சுட்டு போயிட்டாரு. மாமா, நான் போய் போனை கொடுத்துட்டு வந்துடுறேன். எப்படா இருக்க? வாடா. ஏங்க நில்லுங்க. இந்தாங்க, உங்க போனை மறந்து வச்சிட்டீங்க. ஓ, தேங்க்யூ. என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பாய். பாய். பாயா? பாய் மான்சா. பாய் பாய்.
மாமா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்துமா நீ தூங்கிட்டு இருந்தியா, அதனால தான் நான் உன்னை எழுப்பல. ராகேஷ்க்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ண வேண்டி இருந்தது. 1/2 மணி நேரமா என் மொபைல்ல நெட்வொர்க்கே இல்லம்மா. இந்தாங்க பேசுங்க. எப்பா ராகேஷ், அது அந்த ஸ்ப்ரே இருக்கே, அதான் அந்த இடுப்பு வலிக்கு போடுறது, அது நீ ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒன்று வாங்கிட்டு வா. தேங்க்யூ. போதுமா? அவ்வளவுதான் விஷயமா? அவ்வளவுதாம்மா, நீ படுத்துக்க. நான் கிளம்புறேன். இத லைட் ஆன் பண்ணிட்டே பண்ண முடியாதா? என்ன குறைஞ்சிட போகுது? நமக்கு அதிர்ஷ்டம் இல்ல. மனிஷா, என் டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? இந்தாங்க ரெடி ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு அப்பா ஏன் டிஃபன் சாப்பிடல? ஏதாவது கோமா இருக்காரா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் மார்னிங் வாக்கிங் போயிட்டு வரும்போது சாப்பிட்டு வந்துட்டாரா. ஓ அப்படியா? அப்ப நான் கிளம்புறேன். பை பை பை. அட மாமா, 3 மணி நேரமா நீங்க ரூம்குள்ளேயே தான் இருக்கீங்க. உடம்புக்கு ஏதாவது முடியலையா? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல. காய்ச்சல் எதுவும் இல்லையே? அது வந்து உள்காய்ச்சலா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பலவீனமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன கொஞ்சம் மேல தூக்கி தேங்க்யூ. இருங்க, நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். ஒரு நிமிஷமா, தண்ணி இங்கே இருக்கு. சரி. மாமா, மாமா என்ன பண்றீங்க? மாமா விடுங்க. மாமா என்ன விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. சரியாதான் சொன்ன. சரி வா, ஏதாவது சாப்பிட்டு வரலாம். ஏய் ஒரு நிமிஷம் இரு, மனிஷா கால் பண்றா. சொல்லு மனிஷா. ஹலோ ராகேஷ், ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. நீங்க சீக்கிரம் வரலன்னா பெரிய ஆபத்து ஆயிடும். ஏய் மனிஷா, என்னாச்சு? நீ எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. ராகேஷ், நான் இது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. மாமா மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. ராகேஷ், நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. அட என்ன சொல்ற மனுஷா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கல, உண்மையதான் சொல்றேன். நீ சீக்கிரம் வா, இல்லன்னா வாழ்க்கை பூரா இதை நினைச்சு கஷ்டப்பட வேண்டிய இருக்கு ராகேஷ். இல்ல நான் இதோ வந்துடுறேன். என்னாச்சு ராகேஷ்? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். இரு. சரி இந்தா புடி, சாவி எடுத்து. இல்ல நான் விஜயோட பைக் எடுத்துட்டு போறேன். நீ இந்த ஃபைலை மட்டும் பாரு. சரி. விஜய் பைக் சாவி கூட, நான் கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்.
ஹலோ ராகேஷ், நீ இன்னும் ஏன் வரல? இப்ப எங்க இருக்க? மேடம், நம்ம சிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறோம். உங்க ஃபேமிலியை சேர்ந்த ராகேஷுக்கு ரோடு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நிலைமை கொஞ்சம் சீரியஸ் தான். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க. ராகேஷ், எங்க போற? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓடி பிடிச்சு விளையாடுற வயசா எனக்கு? என் கைய விட எங்கேயாவது போய் செத்த தொலை. நான் உன் பொண்ணு மாதிரி இருக்கேன், ஆனா நீ இப்படி நடக்கிற. அங்க உன் பையன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. கைய விடு. ராகேஷ், 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 கண்ணு தரங்க ராகேஷ். என்ன ஆச்சு உங்களுக்கு? இங்க பாருங்க மேடம், இது ஐசியூ. நீங்க பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஏதோ சொல்றாரு. ராகேஷ், நீ எதுவும் பேசாத. எனக்கு மனுஷா, எது நடந்திருந்தாலும் அந்த விஷயம் வீட்டை விட்டு மட்டும் வெளியில போயிடக்கூடாது. இல்லைன்னா அப்பாவுக்கு அது ரொம்ப அசிங்கமாயிடும். ஐயோ ராகேஷ், அதெல்லாம் விடுங்க, பரவாயில்ல. நீங்க முதல்ல குணமாகி வாங்க. போதும், எனக்கு அது போதும் ராகேஷ். சத்தியம் பண்ணி கொடு. இது எதுவா இருந்தாலும் சரி, இது வீட்டை விட்டு மட்டும் வெளியில போக கூடாது. அப்பா, சொல்லுப்பா. இவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எது நடந்திருந்தாலும் அப்படிதான். இது மறுபடியும் நடக்க கூடாது. ராகேஷ், பரவாயில்ல விடுங்க. எனக்கு நீங்க தான் முக்கியம் ராகேஷ். நீங்க முதல்ல நல்லா ஆகுங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். டாக்டர், டாக்டர், இவருக்கு ஏதோ ஆகுது. டாக்டர், ராகேஷ், ராகேஷ், டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்க. ராகேஷ், I'm sorry. He is no more. இல்ல ராகேஷ், என்கிட்ட இருந்து நீங்க போக முடியாது. ராகேஷ் ப்ளீஸ், ராகேஷ் கண்ணை திறந்து பாருங்க. என்கிட்ட பேசுங்க ராகேஷ், ப்ளீஸ் பேசுங்க ப்ளீஸ். மன்சா, நீயா? இவரை நான் தான் இங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். இவர் உனக்கு? இவர்தான் என்னோட புருஷன். ராகேஷ், என்ன நிரந்தரமா தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. ஒரு தடவை மறுபடியும் யோசிச்சுக்க. நான் வெள்ளை சேலைல கட்ட மாட்டேன். இதெல்லாம் என்னால ஏத்துக்கவும் முடியாது. ஒருவேளை ராகேஷ் மட்டும் என்கிட்ட சத்தியம் வாங்காம இருந்திருந்தா இந்நேரம் நீங்க ஜெயில இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ராகேஷ் இந்த வீட்டை ஏன் பேர்ல எழுதியிருக்காரு. நீங்க இங்க இருக்கணும்னா ஒழுங்கா நடந்துக்கோங்க. போங்க, போய் பாருங்க யார் வெளியில வந்திருக்காங்கன்னு. வணக்கம் சார். வணக்கம், வாப்பா. ராகேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு நீ தானே கூட்டிட்டு போன? ஆமா சார். என்ன விஷயம்? எங்க வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து சார், நானும் மான்சாவும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. அப்புறம் பல வருஷமா நாங்க 2 பேரும் சந்திக்காமலே இருந்தோம். இந்த துக்க விஷயத்துல நாங்க 2 பேரும் சந்திக்க வேண்டியதா போச்சு. அதான் நான் அவளை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்தேன். சரி, உள்ளவா. சரி. மன்சா, நீ நல்லா தானே இருக்க? ஒரு
பொண்ணோட புருஷன் இந்த உலகத்துல இல்லாதப்போ அவளால எப்படி நல்லா இருக்க முடியும்? அவ வெள்ளை சேலை கட்டினாலும் கட்டலனாலும் அவளுக்கு எல்லா இடத்துலயும் வெள்ளை நிறம் தான் கண்ணுக்கு தெரியும். மன்சா, அது நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேச முடியுமா? வா. எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு பங்கஜ். இந்நேரம் உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிட்டு இருக்குமே. இல்ல, யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல. நாம இப்ப சந்திச்சிருக்கிறத வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாரு. ஐம் சாரி மன்சா, வாழ்க்கை இழுத்த இழுப்புல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாம போச்சு. ஆனா அதனுடைய குற்ற உணர்ச்சி எனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா எனக்கு உள்ள பிரச்சனைகள் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதான் காதல் ஏற்படும். அது உன் கூட எனக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா நீ என்ன அப்போ விட்டுட்டு போயிட்ட. ஆனா அதுக்கப்புறம் என் கல்யாணம் ராகேஷ் கூட நடந்துச்சு. ராகேஷ் ரொம்ப ரொம்ப நல்லவரு. என்ன ரொம்ப நேசிச்சாரு அவரு. அவரும் என்ன இப்ப விட்டுட்டு போயிட்டாரு. மன்சா, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னோட தலையெழுத்த பாரு. எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் எனக்கு முழுமையாவே கிடைக்கல. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு தலையெழுத்துன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மன்சா, எல்லாமே சரியாயிடும். எல்லாமே சரியாயிடும் மன்சா. கம் ஹியர். கம். கமிட்டி எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் போட்டு. ராகேஷோட ஒய்ஃபுக்கு இந்த 50 lakhs கிடைச்சதுன்னா அவங்க லைஃபுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனா இதுல நாமினி அவரோட அப்பா, அவரோட ஃபாதருக்கு தான் பணம் கிடைக்கும். அதுவும் 1 மாசத்துக்கு அப்புறம் தான். கொஞ்சம் இரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கு என்கிட்ட பேச வேண்டிய என்ன இருக்கு? இங்க பாரு, நான் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நான் இப்ப ரொம்பவே வருத்தப்படுறேன். ஆனா அதுக்காக நீ எந்த தப்பும் பண்ணிடாத. நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போற மாதிரி. நீ இந்த வீட்டோட மருமக. அந்த பையன் பங்கஜ், அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். அதுக்கு மேல எதுவும் கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட அதிகாரம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. ஒருவேளை ராகேஷ் மட்டும் என்கிட்ட சாகும்போது சத்தியம் வாங்கலன்னா இன்னைக்கு நீங்க ஜெயில இருந்திருப்பீங்க. அதனால இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த கேள்வியும் நீங்க கேட்க கூடாது. புரிஞ்சுதா? கொஞ்சம் இரு. இங்க என்ன பண்றீங்க?
இப்படி இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிருக்க கூடாது. என்ன காரியம் பண்ணிட்டேன்? இவ்வளவு மோசமா என் மருமக கிட்டயே இப்படி கேவலமா நான் நடந்துகிட்டேன். இன்னைக்கு என் பையன் இந்த உலகத்திலேயே இல்ல. நான் ஏன் இவ்வளவு கேவலமானவனா மாறிட்டேன்? இவ்வளவு கேவலமா நான் நடந்திருக்க கூடாது. இல்ல இல்ல. வணக்கம் அங்கிள். வணக்கம் தம்பி, உள்ளவா. அங்கிள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ சொல்லு, என்ன விஷயமா வந்திருக்க? அங்கிள், கம்பெனியில் ராகேஷ்க்கு 50 lakhs இன்சூரன்ஸ் வந்திருக்கு. ராகேஷ் உங்களை நாமினி எழுதியிருக்கான். அதனால இந்த 50 லட்சம் உங்களுக்கு தான் கிடைக்கும். சரி, ஆனா அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்? அங்கிள், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் சைன் போட்டால் போதும். இந்த 50 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இந்தாங்க, இங்கே ஒரு சைன் போடுங்க. வாழ்க்கையை தனியா கழிக்கிறது நல்ல விஷயமே கிடையாது. நான் உனக்கு துணையா இருப்பேன். வாழ்க்கை முழுக்க துணையா இருப்பேன். போதும், இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் நீ போக கூடாதா? என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் ஒரு பிரிவை என்னால தாங்கிக்கவே முடியாது. கண்டிப்பா இல்ல. அப்புறம் பங்கஜ், நீ இந்த மாதிரி தினமும் வந்து என்னை பாக்குறத சரியா வராத. நம்ம கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? மாமா, என்ன பண்றீங்க நீங்க? பைத்தியமா உங்களுக்கு? நான் பைத்தியம் இல்ல, நீ தான் பைத்தியம். தெரியாம நான் பண்ண ஒரு தப்புக்காக என் வாழ்க்கையவே நீ அழிச்சிட்ட. என்ன டேய், உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? இவ எங்க வீட்டு மருமக, எங்க குடும்பத்தோட முதல்ல அவன் மேல இருந்து கையை விடுங்க. என்னோட மானத்தை தான் நீங்க வாங்க பாத்தீங்க. அது ஏதோ தெரியாம நடந்துச்சு. அந்த தப்பு நடந்ததுக்காக இன்னொரு தப்பு இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த பாருடா, இன்னொரு தடவை உன்னை இந்த வீட்டுல பார்த்த, 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவேன். எங்க 2 பேரையுமே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவீங்களா? அதுவும் என் வீட்டுல இருந்து. என்ன வெளியில அனுப்பிடுவீங்களா? இந்த வீடு என் பேர்ல இருக்கு. அதனால நான் எப்போ நினைச்சாலும் உங்களை இந்த வீட்டுல இருந்து ஈஸியா வெளியில அனுப்ப முடியும். அப்புறம் நான் நினைச்சேனா உங்களை ஜெயில கம்பி என்ன வைக்க முடியும். சரியா? இங்க பாருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அங்கிள் அங்கிள், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. தப்பு தாண்டா, எல்லாமே தப்பு தான். நான் இப்பவே கிளம்புறேன். நாம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். வரேன். ஒரு நிமிஷம் மாமா, உங்களுக்கு நானும் பங்கஜோ கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? இல்லம்மா, எனக்கு
நீயும் பங்கஜம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த வருத்தமும் இல்லை. ஆனா நான் பண்ண ஒரு தப்புக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துடாத. நான் ஏற்கனவே என் பையனை இழந்துட்டு நிக்கிறேன். ராகேஷ் இறந்து 6 மாசம் கூட ஆகல. ஆனா நீ இந்த ஊரை பத்தி கவலைப்படாம உன் காதலனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசி காரி துப்புவாங்க நம்ம முகத்திலேயே. இத பாருமா, 1 வருஷத்துக்கு நீ கொஞ்சம் பொறுமையார. நான் எந்த எதிர்ப்பும் சொல்ல மாட்டேன், சரியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக பண்ணு. ஓகே மாமா, நீங்க சொல்றதால நான் பங்கஜ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இனிமே பங்கஜும் இந்த வீட்டுக்கு வர மாட்டான். அதுக்கு நீங்க ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்க வேண்டியிருக்கும். சொல்லுமா, நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் ஒத்துக்கிறேன். உங்க அக்கவுண்ட்டுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் வந்திருக்கு இல்லையா, அத நீங்க ஏன் அக்கவுண்ட்டுக்கு அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் பங்குச்சு இந்த வீட்டு பக்கமே வர மாட்டான். அவனை நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். சரி, நான் கொடுக்கிறேன். பங்கஜ், இந்த வீட்டோட சேர்த்து ஒரு 50 லட்சம் ரூபாவையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த பணம் மட்டும் என் கைக்கு வந்து சேரட்டும். அதுக்கப்புறம் அந்த கிழவனை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறேன் பாரு. ஹலோ, நீ கேட்ட 10 லட்சம் ரூபாய் ரெடியா இருக்கு. அவளை போட்டு தள்ளிட்டு பணத்தை வாங்கிட்டு போ. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத, அந்த பொண்ணோட பணம் கிடைக்கவே கூடாது. எங்க இருக்க? நான் எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ நான் கிளம்பிட்டேன், வந்துடுறேன். சரி, ஓகே, சீக்கிரம் வா. ஐயோ, விடு என்ன, விடுங்க. விடுங்க, யார் நீங்க? விடுங்க என்ன, எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்க. வாடி. நீங்களா யாரு? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன போக விடுங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. உன்னை எங்கேயும் போக விட மாட்டோம். உன்னை காப்பாத்த யாராலையும் முடியாது. இன்ஸ்பெக்டர் சார், என் பையன் இப்ப உயிரோட இல்ல. அதோட கொஞ்ச நாளா என் வீட்டு மருமகளையும் காணோம். ஆமா, நீங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன் அவளை தேட மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, அவங்களோட மொபைல் எங்களுக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. கடைசி அவங்க எங்க இருந்தாங்க கண்டுபிடிச்சாச்சு. விசாரணையும் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம். கூடிய சீக்கிரமே தடை எங்களுக்கு கிடைச்சிரும் சார். எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிங்க. எனக்கு என் மருமக உயிரோட வேணும், அவ்வளவுதான். சார், அந்த பங்கஜ் லாஸ்ட் கால் மன்சாவுக்கு பண்ணானே, அவனை இங்கே வர சொல்லியிருக்கேன். இன்னுமா வரல? இந்நேரம் அவன் வந்திருக்கணும் சார். சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எதுக்காக அவனை இங்க கூப்பிடுறீங்க? அவரை விசாரணை பண்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்கோம். உங்க மருமக காணா போயிருக்காங்க. உங்க மருமகளோட ஃப்ரெண்டு சார் அவரு. அதாவது உங்க முன்னாடியே அவரையும் வச்சு விசாரிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு இந்த ஃபேமிலி கூட என்ன சம்பந்தம்? சார், நான் ராகேஷ் கூட வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் அவனோட ஃப்ரெண்டு. அதனால நான் அடிக்கடி இங்கே வீட்டுக்கு வருவேன். அன்னி காணாமல் போனது கேள்விப்பட்ட உடனே வந்துட்டேன். அந்த ஆள் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், போய் பாருங்க. வாங்க மிஸ்டர் பங்கஜ்.
சொல்லுங்க சார். சார் நீங்க எதுக்காக என்னைக்கு அவரை ஒண்ணும் இல்ல, வச்சிருக்கீங்க? சில கேள்விகளுக்கு பதில் தேவை. உங்களுக்கு தான் தெரியுமே அவருடைய மருமக அந்த பொண்ணு 2 நாள் ஆளை காணோம். உங்க 2 பேருக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுல, அவங்க கால் ரெக்கார்ட்ஸ்ல எடுத்து பார்த்தப்பறம் கடைசியா அவங்க உங்களுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. ஆமா சார், எனக்கு கால் பண்ணியிருந்தா நானும் அவகிட்ட பேசினேன். எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு சார். சார் ஆனா மானசா காணா போனதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்ல. அவங்க உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்க எங்க இருந்தீங்க? சார் நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட போன்லயும் கேட்டீங்க. இங்க பாரு, நாங்க இங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே எங்களுக்கு எவிடன்சஸ் கிடைக்க தான் போகுது. சரிம்மா, நீ இப்ப கிளம்பு. அப்புறம் ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னா? சார் சரி சார், நான் இப்ப கிளம்புறேன். எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் சார். அங்கிள், இங்க என்ன நடக்குது? அங்கிள், உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வரணும்ல, அது வந்துருச்சு உங்க அக்கௌண்ட்டுக்கு? ஏய், என்ன பேசுறடி? இல்ல, நான் என் மருமகளை காணும்னு தவிச்சிட்டு இருக்க, நீ பணத்தை பத்தி பேசுற? கிளம்பு, முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு போ. அங்கிள் ப்ளீஸ் கோவப்படாதீங்க, நான் கிளம்புறேன். நீங்க ரிலாக்ஸா இருங்க. ம். சார், சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ராகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட அப்பாக்கு இன்சூரன்ஸ்ல 50 lakhs வர வேண்டி இருந்தது. சார் இப்போ எனக்கு புரியாத விஷயம், அன்னி காணாம போனதுக்கும் இந்த பணம் கொடுக்கல் வாங்கலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு? இதை பத்தி வேற ஏதாவது தெரியுமா? இல்ல சார், ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சார். தேங்க்யூ, நீங்க போங்க. தேங்க்யூ. ஒண்ணு கவனிச்சியா? வீட்டு ஆளுங்க மட்டும் இல்லாம வெளி ஆளுங்க மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கணும் போல இருக்க. ஒரு பார்வை பார்த்துக்கோங்க. சரிங்க சார். பிரிஜ்மோகன் சிங், இப்போ உன் மருமக பணத்தை பாதுகாப்பா வச்சிருக்கோம். ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்து மர்டரை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். இன்னொரு 10 லட்சம் எடுத்துட்டு வா. சந்தைக்கு போற வழியில பழைய கோட்டையில காத்திருக்கேன். இல்லைன்னா இந்த பணம் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் சேர்ந்துடும். அவங்க கிட்டயும் சொல்லிடுவோம் இந்த கொலையை செய்ய சொன்னது நீதான். யாராவது இருக்கீங்களா? வா பிரிஜ்மோகன். மன்சாவோட டெட் பாடி எங்க? என்ன இது? நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் தந்தேன்.
அப்புறம் எதுக்கு இன்னும் இந்த டெட் பாடி இங்க வச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, எந்த ஒப்பந்தம் சரியானது எது தப்பானதுன்னு எங்களுக்கும் தெரிய வரணும் இல்லையா, அதனால தான். புரியல. நீயா? ஐயோ, இந்த பேக்கிட்ட இருந்து காப்பாத்து. நான் எதுவும் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுடு. எனக்காக அது எப்படின்னா, நான் ஒன்னும் அவ்வளவு சீக்கிரமா செத்து போயிட மாட்டேன். சின்ன வயசுல நிறைய விஷயங்களை பார்த்தவங்களுக்கு மரணத்துக்கிட்ட இருந்து வாழ்க்கையை விலக்கி வாங்க. நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டயா. நீ யார போட்டத்துல காசு கொடுத்தியோ அவ என் ஃப்ரெண்டுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. அதான் இப்ப எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சாகப்போற மாமனார் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அன்னைக்கு நான் போலீஸ் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா மான்சா இன்னும் உயிரோட இருக்கா. அதனால நாங்க உங்ககிட்டே பணத்தை வாங்கி உன் கேம உங்ககிட்டே விளையாடலான்னு முடிவு பண்ணோம். என்னைக்கு பிட்டு மன்சாவை தூக்குனானோ. ஐயோ விடுங்க, என்ன யார் நீங்க? எங்க கூட்டிட்டு போறீங்க? அம்மா நீங்களா யாரு? என்ன விட்டுருங்க. ஐயோ ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. உன்னால நான் விட முடியாது. உன்னை யாராலையும் என்னடா பண்ற நீ? என்னாச்சுன்னா ஏன் தடுக்கிற? நீ இவள உனக்கு தெரியலடா. பங்கஜோட போன்ல இவ போட்டோ நான் பாத்திருக்கேன். மன்னிச்சிருமா, இவன் உன்னை போட்டுத்தல காசு வாங்கியிருக்கான் உன் மாமனார் கிட்ட இருந்து. என் நண்பனோட காதலிய ஒருத்தன் தூக்கறதுக்கு காசு கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அவனை அங்கேயே போட்டிருப்பேன். செதிலா அவனை பிரிச்சிருப்பேன். அப்போ போட வேண்டியதானே? அவனை கொல்றதுக்கு நான் உங்களுக்கு பணம் தரேன். பங்கஜ்க்கு ஃபோன் பண்ணி இப்பவே இங்க வர சொல்லுங்க. மத்த பிளான நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நாங்க அந்த வீடியோவை எடுத்தோம். அப்புறம் மாமனாரே, நீங்க எங்களோட வலையில மாட்டிக்கிட்டீங்க. சார் இந்த கார் பாருங்களேன். நம்ம குருவி நமக்கு சரியான தகவலை தான் கொடுத்துருக்கு. ஹலோ ஹாசிம் சார், இப்போதான் பிரிட்ஜு மோகன் வீட்டிலேருந்து கிளம்புனாரு. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்கணும். ஆமா சார். அந்த ஆரமா இருக்க பாருங்க, உள்ள போய் பார்க்கலாம். எஸ் சார். சரி, இப்போ நீங்க தான் என்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டீங்கல்ல என் மாமனார சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு. அப்போ சீக்கிரமே இவர் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைங்க. ஆமா, இவர் இப்பவே அவர் பையன் கிட்ட அனுப்பி வச்சிருங்க. அப்புறம் மாமா, நீங்க மேல போவீங்கல்ல, அங்க போய் நீங்க உங்க பையன் கிட்ட நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? வேண்டாமா, வேண்டாமே. என்ன மன்னிச்சுடு, எனக்கு உயிர் பிச்சு கொடு. என்னோட மொத்த சொத்தையும் உனக்கு தந்துட்டு நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். என்ன விட்டுடுமா. சாரி மாமனாரே, எந்த மன்னிப்பும் கிடைக்காது. போய் பிடிங்க. என்ன விளையாட்டு? நாங்க என்னடா உன்னை ஊர் ஊரா தேடிட்டு இருந்தோம். ஆனா ஒன்னே நீதானா? ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த கேமை நான் தான் ப்ளே பண்ண. இந்த ஆள் என்ன கொலை பண்ண பார்த்தான், என்ன கொல்றதுக்கு பணம் கொடுத்தான். ஆனா தலைவிதி அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. அதனால இந்த ஆளை போட சொல்லி நான் அவங்களுக்கே பணம் கொடுத்துட்டேன். என்ன விளையாட்டு விளையாட்டுக்கடி? உன்னை வச்சு ஜெயில விளையாடுவானுங்க, அப்ப தெரியும் விளையாட்டுனா என்னன்னு. இன்ஸ்பெக்டர், என்னால ஒரு 10-15 லட்சம் கொடுக்க முடியும். இந்த கேஸை இப்படியே முடிச்சுக்கலாமே. அப்படியே உன்னைய சேர்த்து அமுக்கவா? ராஸ்கல், எனக்கே லஞ்சம் கொடுக்குறியாடி? வேலை போறதுக்குன்னு ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க.
கான்ஸ்டபிள் சொல்லுங்க சார். 108க்கு ஃபோன் போடு. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கணும். உள்ள வச்சு உரிக்கிற வாடி. ஓ பார்க்காத போடா.